இனிய மாலை வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 220. இன்றைய நிகழ்விலே நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரியினுடைய மேனாள் ஆங்கிலத்துறை தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் வி பவானி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். பேராசிரியர் அவர்கள் 33 ஆண்டுகளுக்கு மேலாக பணி அனுபவம் நிறைந்தவர். தன்னுடைய எம்ஏ ஆங்கில பட்டப்படிப்பினை மதுரையில் இருக்கக்கூடிய லேடிடோ கல்லூரியிலே பயின்றவர். எம்ஃபில் பட்டப்படிப்பினை தியாகராசர் கல்லூரியிலே பயின்றவர். தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே அவர் நிறைவு செய்திருக்கின்றார். தன்னுடைய பணிக்காலத்திலே அவர் குறிப்பிடத்தக்கதாக விரும்புவது அவருடைய தலைமையின் கீழாக அவர்களுடைய அந்த ஆங்கிலத்துறை சார்ந்து ஆங்கில ஆய்வு மையம் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய மிக சால சிறந்த பணி என கருதப்படுகிறது. கல்லூரியினுடைய பல்வேறு அமைப்புகளில் அவர் இணைந்து பணியாற்றி இருக்கின்றார். நாக் அமைப்பிலே அவர் இணைந்து பணியாற்றி அவருடைய கல்லூரிக்கு ஏ கிரேட் என்று சொல்லக்கூடிய முதல் தரத்தை பெற்று தந்திருக்கின்றார். குவாலிட்டி அசூரன்ஸ் செல் என்று சொல்லக்கூடிய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பிலும் அவர் பணியாற்றி இருக்கின்றார். பாடத்திட்ட உருவாக்க அமைப்பினுடைய இயக்குநராகவும் செயலாற்றி இருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு அமைப்புகளில் இருந்து தன்னை செழுமைப்படுத்தி கொண்ட ஒரு பேராசிரியர் என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களை பொறுத்த அளவிலே ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் தமிழ்துறை பேராசிரியர்களை விட அதிகமாக வாசிக்கக்கூடிய பேராசிரியர்கள் என்றே எண்ணுகின்றோம். 2 மொழி புலமை இருப்பதால் அவர்கள் அந்த ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் தமிழிலே இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் ஒப்பிட்டு பேசுகின்ற பொழுது அந்த வகுப்பறையினுடைய அந்த மலர்ச்சியும் வளர்ச்சியும் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தரும். பவானி போன்ற பேராசிரியர்கள் எல்லாம் நான் இளநிலை படிக்கின்ற பொழுது பார்த்திருக்கின்றேன். எங்களுடைய வகுப்பிற்கு பேராசிரியர் கண்ணகி அவர்கள் வருவார்கள். அவர்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு வரி கூட வாசிக்க மாட்டார்கள். அப்படி தூக்கி வைத்து ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார்கள். தமிழிலும் அவ்வளவு புலமையுடையவர்கள். பேராசிரியர் பவானி அவர்களையும் நான் தூரத்தில் நின்று பார்த்திருக்கின்றேன், அருகாமையில் நின்று பார்த்ததில்லை. இருந்தாலும் எங்கள் கல்லூரியை சார்ந்த ஒரு பேராசிரியர். படி ஓய்வுக்கு பின்பாக கூட படித்துக்கொண்டே இருக்கும் பேராசிரியர். அதுதான் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். வள்ளுவன் சொன்னதை போல சோர்வில்லால் பெண் என்று சொல்வார். பணி நிறைவுக்கு பின் கூட நான் சோர்வில்லாமல் என்னுடைய கல்வி பணியை நான் ஆற்றிக்கொண்டே இருப்பேன் என்பதை போல அவர் எஸ்ரா அவர்களினுடைய கவளம் என்கின்ற நூலை எடுத்துக்கொண்டு நம்மிடையே நூல் கருத்துரை வழங்க வருகின்றிருக்கின்றார். கரிசல் மண்ணை சார்ந்த, குறிப்பாக நம் மண்ணை சார்ந்த ஒரு எழுத்தாளரினுடைய எழுத்தை பேச வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் வி பவானி அவர்களை கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்று அமைகின்றோம். மிக்க நன்றி அருள்மொழி. புத்தகம் பொருள் அல்ல, புதையல் என்ற மகத்தான குறிக்கோளை கொண்டு இயங்கி வரும் பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு முற்றத்திற்கு முதலில் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வியாழந்தோறும் ஒரு நூல் என்ற நிகழ்ச்சியில் சிறந்த எழுத்தாளர்களையும் அவர்கள் எழுதிய சிறந்த புத்தகங்களையும் அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் என்னையும் கலந்து கொண்டு பேசுவதற்கு அழைத்த ஜானகி அம்மாள், ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் தமிழ்துறை தலைவர்கள் முனைவர் அருள்மொழி, முனைவர் சந்திரகுமார் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் வினோத் மற்றும் திரு சிவஞானம் அவர்களுக்கும், மற்றும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் காணிக்கையாக செலுத்திக் கொள்கின்றேன். மேடம், இடையீட்டுக்கு மன்னிக்கணும். அந்த வீடியோல வந்துட முடியுமா மேடம்? வீடியோ ஆஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் வந்துட முடியுமா? இப்ப ஆன்ல இருக்கா மேடம்? வீடியோ ஆன்ல மேடம் முதல்ல இருந்தது, வீடியோ இல்லைன்ற வாய்ஸ் வருது, வீடியோ வரல. இப்ப தெரியுதா மேடம்? இல்ல மேடம், இன்னும் வரல. சரி மேடம், அப்படி ஏதாவது உங்களுக்கு இது பண்ணலன்னா நீங்க அப்படியே பேசுங்க, அதனால ஒண்ணும் இல்ல. ஓகே. மிக்க ஆவலுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் எல்லா புத்தக ஆர்வலர்களுக்கும், எனது மாணவ கண்மணிகளுக்கும் எனது இனிய வரவேற்பை
தருகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணனின் கவளம் என்ற சிறுகதை தொகுப்பாகும். இப்போ தெரியுதா மேடம்? வீடியோ வருதா? ஓகே. இந்த புத்தகம் போன வருடம் 2024 டிசம்பர் 25 அன்று எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் வெளியிடப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 25 அன்று தனது புதிய நூல்களை அறிமுகம் செய்து கொள்கிறார். போன வருடம் 4 நூல்களை அவர் வெளியிட்டார். அதில் ஒன்றுதான் கவளம். மற்ற நூல்கள் தபால் பெட்டியின் எழுதிய கடிதம், கற்பனை அலைகள், ஒளியின் கைகள், இது எல்லாம் வேறு வேறு இலக்கிய வகைகளை சேர்ந்தது. தபால் பெட்டி எழுதிய கடிதம் குழந்தை இலக்கியமாகவும், கற்பனை அலைகள் என்ற புத்தகம் இலக்கிய ஆளுமைகளை, உலக இலக்கிய ஆளுமைகளையும் அவர்களது கதைகளையும் ரசிக்கின்றது. ஒளியின் கைகள் உலக பிரசித்தி பெற்ற ஓவியர்களின் ஓவியத்தை நமக்கு அறிமுகம் செய்கின்றது. கவளம் என்பது ஒரு சிறுகதை தொகுப்பு. அதில் 11 சிறுகதைகளும் 16 குறுங்கதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. எஸ் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், 11 வகையான கதை சொல்லும் முறைகளும் 16 வகையான கதை சொல்லும் உத்திகளும் நான் இதில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று. ஏனென்றால் சிறுகதை ஒரு சிறு வடிவம்தான், ஆனால் மிக அற்புதமானது, மிக சவால்கள் நிறைந்தது. நாவலை போல மிக எளிதாக எழுதிவிட முடியாது. அது சாதாரணத்திலிருந்து அசாதாரணத்திற்கும், நமக்கு தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கும் நம்மை இட்டு செல்கின்றது. அதாவது ஃப்ரம் த நோன் டு த அன்னோன், ஃப்ரம் த ஆர்டினரி டு த எக்ஸ்ட்ராடினரி. அதன் கருத்து சிறு கதைகளில் சாதாரண அன்றாட நிகழ்வுகளையும் சாதாரண கதாபாத்திரங்கள் மூலம் ஒரு அசாதாரண வாழ்க்கையின் உண்மைகளையும் ஒரு பிரபஞ்சத்தையே கவர்கின்ற ஒரு உண்மைகளையும் சொல்லுகின்ற ஆற்றலை கொண்டுகிறார் சிறுகதையாளர். நமது தமிழ் ஒரு பெருமிதமான நிகழ்ச்சி ஒன்றை சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். நமது தமிழ் இலக்கிய பாரம்பரியம் ஒரு வற்றாத ஜீவநதியை போல் இருக்கின்றது. அது இன்றும் உயிர்ப்புடன் இருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன் சங்க இலக்கியம் படைக்கப்பட்டு இன்று வரை தமிழ் நவீன இலக்கியங்கள் வரை நமது தமிழ் இலக்கிய பாரம்பரியம் ஒரு பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னும் உயிர்ப்புடன் இருக்கின்றது. ஏனென்றால் நமது தமிழ் இலக்கியம் மகத்தான படைப்பாளிகளை கொண்டிருக்கிறது. தி ஜானகிராமன், அசோகமித்திரன், ஜெயகாந்தன், பிரபஞ்சன், லாசார முதலியோர்களையும் நமது நவீன இலக்கியம் கொண்டு வந்திருக்கின்ற ஜெயமோகன், வண்ண நிலவன், ராமகிருஷ்ணன் ஆகியவர்களையும் கொண்டு வந்திருக்கிறது தமிழ் இலக்கியத்திற்கு. இவர்களது படைப்புகள் உலகில் எந்த மொழியில் இருக்கும் சிறந்த படைப்பாளிகளின் படைப்புகளுக்கு இணையாக இருக்கின்றது. இந்த மகத்தான படைப்பாளிகள் நமக்கு தமிழில் நல்ல சிறுகதைகளையும் கதைகளையும் கவிதைகளையும் நாடகங்களையும் தருகின்றார்கள். இன் திஸ் கான்டெக்ஸ்ட் நமது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நிறைய நாவல்களையும் சிறுகதைகளையும் நாடகங்களையும் உலக இலக்கியங்களையும் உலக ஓவிய கலையையும் புத்தகமாக கொண்டு வெளியிட்டு சுமார் 30 வருட காலம் அவர் சிறப்பாக இந்த இலக்கியத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அதுவே அவரது தனித்துவமாகும். இன்னும் வருஷங்கள் போக போக அவரது படைப்பாற்றல் சிறிதும் குறைவில்லை. உலக இலக்கிய பேருரைகளை எடுத்து உரைக்கின்றார். புத்தக எங்கு நடந்தாலும் அவர் பேசுகின்றார். இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். எந்த நூல்களை படிக்க வேண்டும், எந்த நூல்களை அடித்து வாசிக்க வேண்டும் என்று உலக இலக்கிய பெருமைகளை நமக்கு அறிமுகம் செய்கின்றார். இப்படி பெருமை பெற்ற ராமகிருஷ்ணன்
அவரது சஞ்சாரம் என்ற நாவலுக்காக 2018 சாகித்ய அகாடமி பரிசு வாங்கி இருக்கிற இலக்கியத்தில் உயர்ந்த பரிசான சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கின்றார் 2018. அவரது மற்ற நாவல்கள் யாமம், உருப்பசி, உபபாண்டவம், நெடுங்குருதி, இடக்கை எல்லா நாவல்களுமே இலக்கியத்திற்குரிய பெரும் விருதுகளை பெற்றிருக்கின்றன. இப்பொழுது கவளம் என்ற சிறுகதை தொகுப்புக்குள் போவதற்கு முன் நான் ஒரு 3 விஷயங்கள் ராமகிருஷ்ணனை பற்றி சொன்னால் நமக்கு அவர் எழுதிய படைப்புகளுக்கு அர்த்தம் நன்றாக புரியும். முதலாவதாக அவர் ஒரு தீவிர வாசிப்பாளனாக இருந்து தீவிர எழுத்தாளனாக மாறியிருக்கிறார். அவர் வாசிப்பு பழக்கமே அவரை எழுத்தாளனாக உருவாக்கியிருக்கிறது. எழுத்தாளனாக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அவர் இயங்குகின்றார். தனது ஆரம்ப கட்டத்தில் அவர் இந்தியாவிற்குள் பல இடங்களுக்கு சென்று நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார். எதற்காக என்றால் அவர் இந்திய குடிமகனாக தனது நாட்டை நேசிக்கும் ஒரு தேசப்பற்று மிகுந்தவராக நமது தேசிய வரலாறு எப்படியெல்லாம் நம்மை ஆண்ட பிரிட்டிஷ்காரர்களால் மறைக்கப்பட்டது இல்ல திரிக்கப்பட்டது என்று உண்மையான தகவல்களை திரட்டுவதற்காக 6 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அவர் மறைக்கப்பட்ட இந்தியா என்ற நூலை வெளியிட்டிருக்கின்றார். அதில் எண்ணற்ற தகவல்கள், எப்படி நம்ம பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடிமையாக்கினார்கள், எப்படி எல்லா வகையான தொழில்களும் உள்நாட்டு தொழில்களை முடக்கினார்கள், நமது ஜவுளி தொழிலை முடக்கினார்கள், விவசாயத்தை முடக்குகிறார்கள், சாதாரண உப்பு கூட ஒரு ஏழை குடியானவனுக்கு கிடைக்க கூடாது என்ற அதன் மேல் பெரிய அளவில் வரி போட்டு ஆந்திரா முதல் காஷ்மீர் வரை உப்பு வேலி போட்டு யாரும் உப்பளத்துக்குள் போய் உப்பை எடுத்து விடக்கூடாது என்று கூறுகிறார்கள். சுதந்திர போராட்டத்தில் உஷா மேத்தா என்றவர் வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்தில் கலந்து கொள்ள காந்தி அழைத்த போது அவர் கைதாகிவிட்டார். அந்த போராட்டம் எப்படியாவது தொடர வேண்டும் என்று ஒரு சீக்ரெட் ரேடியோ சர்வீஸ் நடத்துகிறார். ஆனால் அவரையும் விட்டு வைக்கவில்லை பிரிட்டிஷார். இத மாதிரி நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் வரலாறு மறைக்கப்பட்டு இருக்கிறது. இந்தியாவின் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும், அதாவது சாந்தி நிகேதன் என்ற ரவீந்திரநாத் தாகூர் ஏற்படுத்திய சிறந்த கல்வி முறை எல்லாம் இன்றும் யாருக்கும் அது பற்றி தெரியவில்லை. இந்த மாதிரி மறைக்கப்பட்ட இதை அவர் வெளிக்கொணர்ந்த அரிய தகவல்களை தருகின்றார். அதற்கு அவரை நாம் வணங்க வேண்டும். அதை நமது மாணவ கண்மணிகள் படிக்க வேண்டும். அந்த புத்தகம் இப்போது IAS படிக்கின்ற கேண்டிடேட்ஸ்க்கு டெக்ஸ்ட் புக்காக பிரிஸ்கிரைப் ஆகிவிட்டது. அடுத்து 2 விஷயங்கள். அவர் ராமகிருஷ்ணன் என்றாலே பயணம் பயணம் பயணம். அவர் ஒரு இலக்கற்ற பயணியாக, ஒரு தேசாந்திரியாக, ஒரு நாடோடியாக இந்தியாவின் எல்லா அழகான இடங்களுக்கும் செல்கின்றார். அவரது மனைவி சந்திரபிரபா ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுக்கிறார். அதை வைத்துக்கொண்டு சென்னையிலிருந்து 7 நாட்கள் பயணப்பட்டு நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டரான வாகா பார்டருக்கு செல்கின்ற அதை பார்க்கின்றார். திரும்ப வந்து இமயமலையில் இருக்கும் மானசரோவர் மலையில் உச்சியில் இன்று பார்க்கின்றார். திரும்ப அவர் அகண்ட பிரம்மபுத்திராவில் பயணித்து இந்தியாவின் பனி படர்ந்த மலைகள், அழகான அருவிகளை பார்த்து இந்தியாவின் பிரமிப்பூட்டும் அழகினை மெய் மறந்து ரசிக்கின்றார். ஒரு தடவை வாரணாசிக்கு போய் கங்கையை பார்க்கின்றார். அவர் கங்கையை பார்த்தவுடன் மிகவும் பரவசம் கொள்கின்றார். அதை சொல்கின்றார், இசையை கேட்கும் போது எவ்வளவு பரவசம் கிடைக்குமோ அது போல எனக்கு கங்கையை பார்த்தவுடன் ஒரு பரவசம் கிடைத்தது. அதற்காக அவர் கங்கை உற்பத்தியாகின்ற கங்கோத்திரி என்ற பனி உருகும் இமயமலையில் பனி உருகும் பாறையிலிருந்து அது உருவாகிறது. அங்க கங்கைக்கு பாகீரதி என்று பெயர் ஏற்படுகிறது. கீழே இறங்கி தேவ் பிரயாக் என்ற இடத்தில் அது அலகானந்த் என்ற ஆற்றில் கலந்து பிரம்மாண்டமான கங்கையாக பிரவாகமாக ஒரு இடத்து ஓடுகிறது. சுமார் 1500 கிலோமீட்டர் ஓடி வங்காள தேசத்தை கடந்து அது வங்கக்கடலில் கலக்கிறது. அவ்வளவு 1500 கிலோமீட்டரையும் அவர் கங்கை வழியே பயணித்து
கங்கையின் அழகை ரசிக்கின்றார். அவர் சொல்கிறார், இந்த கங்கை பயணம் எனது வாழ்வின் பாதி வாழ்நாளை நிறைவுற்ற வாழ்ந்ததாக நான் ஃபீல் பண்ணுகின்றேன் என்று சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு பயணம், நமது புத்த மதம் அன்பு, கருணை, உலக அமைதிக்காக பேசுகின்ற புத்த மதம் ஏன் இந்தியாவில் பரவவில்லை, ஏன் வெளிநாட்டுகளில் அவ்வளவு ஃபேமஸாக இருக்கின்றது என்று அவர் புத்தர் வாழ்ந்த இடத்துக்கும் போகின்றார். புத்தர் இறந்த இடமான லும்பினி நேபாளத்தில் இருக்கிறது. அங்கிருந்து பயணப்பட்டு பீகாரில் உள்ள போத் கயா போதி மரத்தின் அடியில் அவர் அங்கு ஒரு டெம்பிள் பக்கத்தில் இருக்க போதி மரத்துக்கு அடியில் அவர் ஞானம் பெறுகின்றார். பிறகு அங்கிருந்து அவர் சாரநாத் சென்று போதனைகளை வழங்குகின்றார். இந்த புத்த மத போதனைகளை அவர் ஃபாலோ பண்ணி அவர் சொல்கிறார், திடீரென்று எனக்கு ஒரு அகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எனது உள்ளமெங்கும் பௌத்தம் நிறைந்து வழிகின்றது. என் பயண அனுபவத்தின் காரணத்தை அங்குதான் நான் கண்டுபிடித்தேன். அவர் சொல்கிறார், இந்த மனித இருப்பின் ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு உயிரும் இந்த உலகில் பிறப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை ஒவ்வொரு உயிரும் கண்டுபிடிக்க வேண்டும். அதை மற்றவர்களால் கொடுக்கப்பட முடியாது என்கிறார். இப்படி பயணங்கள் அவர் படைப்புகளை பாதிக்கின்றது. அதனால்தான் அவர் பயணங்களை பற்றி பேசுகிறார். அடுத்து கடைசி விஷயம், அவரது ஆர்வம், உலக இலக்கிய ஆர்வம். எவ்வளவு பெரிய கிரேட் ரைட்டர்ஸ் லைக் ஹெர்மன் ஹெசே, எர்னஸ்ட் ஹெமிங்வே, தார்டன் வைல்டர், திரும்ப ரஷ்ய படைப்பாளிகளான லியோ டால்ஸ்டாய், டாஸ்டோவஸ்கி அண்ட் செக்கோவ், இவர்களை அவர் பள்ளி நாட்களிலே வாசித்து அனுபவம் இருக்கிறார். எஸ்பெஷலி அந்த ரஷ்யன் லிட்ரேச்சர் அவருக்கு ரொம்ப பிடித்தமாகி விடுகிறது. எங்களுக்கும் அது தெரியும், நாங்களும் அதை படிக்க முற்பட்டோம். ஆனால் பெரிய பெரிய பல்கி வால்யூமாக இருந்தால் நாங்கள் அதை தொடரவில்லை. லியோ டால்ஸ்டாயின் எழுத்துக்கள் நமது மகாத்மா காந்தியையே இன்ஸ்பயர் பண்ணி அவர் அகிம்சை பாதையில் போவதற்கு அவருடைய எழுத்துக்கள் தான் உதவி செய்கின்றன. டாஸ்டோவஸ்கி மனித மன உணர்வுகளை மிகவும் ஆராய்ச்சி பண்ணி அவர் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். மனித உணர்வு, மனித மனம், அது எப்பொழுதும் ஒரு புதிர் வாய்ந்தது. நம்மளால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. நமது வாழ்வின் சிக்கல்கள், உறவில் சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுவது இந்த உணர்வுகளால். அது சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற முதல் மனோதத்துவ உளவியலாளர் தனது உளவியல் கோட்பாடுகளை டாஸ்டோவஸ்கி எழுதிய நாவல்கள், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், பிரதர் கார்மசோவ் என்ற நாவல்களின் கேரக்டர்ஸ், கதாபாத்திரங்களை வைத்தே அவர் மனோதத்துவ தியரிகளை உருவாக்கி இருக்கின்றார் என்று பாருங்கள். ஒரே ஒரு கதை, அது இந்த கவளம் கதைக்கு மிகவும் பொருத்தம், அதனால் அதை சொல்லுங்கள். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், அதாவது குற்றமும் தண்டனையும் ஒரு மாணவனுடைய மன வழிகளையும் அவன் மனம் எப்படியெல்லாம் மாறுகின்றது என்ற கதைக்கு. அவன் வறுமையில் வாடுகின்றான், ஆனால் அவளது அம்மாவும் தங்கையும் அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் கிராமத்தில். தனது கடைசி மோதிரத்தையும் விற்று அவனை படிக்க வைக்கணும் என்று ஆசைப்படுகின்றார். அவன் பீட்டர்ஸ்பர்கில் ஒரு சின்ன அறை எடுத்து, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, அங்கு வாடகை கொடுக்கவும் முடியவில்லை. அவன் என்ன பண்ணுகின்றான், அவன் மனம் அவனை தூண்டுகின்றது. அந்த பீட்டர்ஸ்பர்கிலே இருக்கிற ஒரு பான் புரோக்கர் என சொல்லக்கூடிய அடகு கடைக்காரி ஒருத்தி இருக்கின்றால். அங்கு இருக்கின்ற ஏழை மாணவர்களிடம், ஏழை விவசாயிகளிடம் பத்திரங்களையும் நகைகளையும் வாங்கி கொண்டு ஒரு கந்து வட்டிக்காரியாக இருக்கின்றாள். வட்டி மேல் வட்டி விதிக்கின்றாள். அவளிடம் நிறைய பணமும் இருக்கிறது. ஏனால் ஏழை மாணவர்களோ ஏழை அவர்களால் மீட்க முடியவில்லை அந்த பொருட்களை. ஒரு நாள் ஒரு சின்ன கோடரியை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டுக்கு செல்கின்றான். அவள் தனித்திருக்கும் சமயத்தில் ஏதோ அடகு வைப்பதற்காக வந்தவன் போல அவள் தலையை வெட்டி விடுகின்றான். அப்பொழுது அவள் தங்கையும் வந்து விடுகிறாள். அவளையும் வெட்டி விட்டு கொஞ்சம் பணமும், அங்க நிறைய பணமும் நகைகள் குமிந்து கிடைக்கிறது, ஆனால் கொஞ்சமாக, ஏன்னா அவன் பயத்துல கொஞ்சமா எடுத்துட்டு கொஞ்சம் நகைகளை எடுத்துட்டு ஓடுகின்றான். ஓடுகின்ற வழியில்
அங்கு முதல் தளத்தில் ஒரு பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு நகை கீழே விழுந்து விடுகிறது. வேகமா போய் எங்கேயோ ஒளித்து வைத்து விடுகின்றான். அடுத்த நாள் அந்த கொலையும் அந்த திருட்டு சம்பவமும் பத்திரிகையில் வெளியாகின்றன. ஆனால் போலீஸ் அவனை பிடிக்கவில்லை. காரணம், அந்த பெயிண்டர் கையில் அந்த நகை கிடைத்ததுனால அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய், அப்பொழுது அவன் ரொம்ப பெருமிதமாக சுதந்திரமாக உலாவுகின்றான். நம்ம யாரும் கண்டுபிடிக்கவில்லை. இதானே மனித இயல்பு நண்பர்களே. நாம் குற்றம் செய்கிறோம், ஆனால் அதை யாரும் பார்க்கவில்லை என்றால் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். முதல் கட்டத்தில் அப்படி இருக்கும். அடுத்த கட்டத்தில் அதை நியாயப்படுத்துகின்றான். கொலை ஒரு கெட்டவளை, ஒரு பேராசைக்காரியை தானே கொன்றேன், அதனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். ஆனா கொஞ்ச காலத்திலேயே அவன் மனம் அவனை அந்த கொலை செய்கின்ற காட்சியை திரும்ப திரும்ப அவன் மனதுக்குள் வந்து குற்ற உணர்ச்சி மேலோங்கி கடைசியில் அவனாகவே போலீசில் சரணடைந்து தண்டனையை அனுபவிக்கின்றான். அவன் சைபீரியா என்ற ஜெயிலுக்கு அனுப்பப்படுகின்றான். அதை போலத்தான் இந்த ஒரு இந்த புத்தகத்தில் கவளம் என்ற கதையில் இதேதான் நடக்கிறது. மனம் எப்படியெல்லாம் நம்மளை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் கொண்டு போகின்றது, நம்ம பாவத்திலிருந்து எப்படி நம்மளை நாம மீட்கலாம் என்ற கதை அவர் எழுதியிருக்கின்றார். கவளம். கவளம் என்பது வீடியோ தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்ச பண்ணி வீடியோ மேடம் இருக்காங்களா சார்? மியூட் பண்ணி வச்சிருக்காங்க. மேடம் இப்ப தெரியுதா? இல்ல மேடம். சாரி மேடம், ஒன்றும் செய்ய முடியல. சரி, அப்படியே பேசும். சரி, ஓகே. கவளம் என்ற நூல். கவளம் நமது தொன்மையான தமிழ் மொழியில் ஒரு வாய் சோறு என்று எல்லாருக்கும் தெரியும். இப்படி கவளம் என்ற அழகான வார்த்தையை எப்படி இவர் தனது நூலுக்கு கொடுக்கின்றார். இப்படித்தான் அவர் மற்ற நூல்களுக்கும் யாமம், உருப்பசி, உபநவம் என்று தகுந்த சொற்களை, பொருத்தமான சொற்களுக்காக காத்திருந்து அவர் கொடுக்கின்றார். இந்த ஒருவாய் சோறு எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மாற்றம் விளைவிக்கின்றது என்பதே இந்த கதை. இந்த கதையின் நாயகன் திருமலை குமரன் என்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர். நமது தமிழ் சினிமாவில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று போலீஸ் அதிகாரிகள் மிடுக்கான யூனிஃபார்மில் பலம் வருவார்கள். ஆனா இவரோ ஆணவம், அதிகாரம், அதிகார துஷ்பிரயோகம் என்ற மூன்றுமே அவரை அடையாளப்படுத்துகின்றன. புக்கில் இருந்து இவர் வாசிக்கிறேன். அவர் 6 அடிக்கு மேலான உயரம், ஓங்கு தாங்கான உயர்கட்டு, எப்பொழுதும் சிவந்திருக்கும் கண்கள், பெருங்குடிக்காரர், முன்கோபி, யாரையும் அடித்துவிடும் பழக்கம் இருக்கிறது. அவர் குற்றவாளிகளை கூட விட்டு விடுகிறார். குற்றவாளி அல்லாத அவர்களை மிகவும் துன்புறுத்துகின்றார். ஒரு சாடிஸ்ட் போல அவர் இருக்கிறார். ஒரு முறை பேருந்து நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரியை திட்டி அவள் வயிற்றில் ஓங்கி மிதித்து அவளை சாக்கடையில் தள்ளி, இனிமேல் உன்னை இங்கே பார்த்தேன் கொன்னு புதைச்சிருவேன் என்கிறார். இவருக்கு பயந்தே அந்த தெருவில் இருக்கிற ஒரு பெட்டி கடைக்காரன் ஓடி விழுகின்றார். ஆனால் திருச்செந்தூர் தான் அவன் சொந்த ஊர். அங்கேயும் போய் அவன் கோவிலில் பார்க்கிறார். திரும்ப அவனை குற்றவாளியோடு தொடர்பு கொண்டவன் என்று அடித்து திரும்ப கொண்டு வருகின்றார். இவர் மேல் 2 தற்காலிக நீக்கம் செய்யப்படுகின்றார். ஆனாலும் அவர் திரும்பி வேலையில் வந்து எதுவும் நடக்காது போல் இருக்கிறார். குடும்பத்தில் அவர் மனைவியை அடிப்பவராக இருக்கிறார். அம்மா நிறைய அடி வாங்கி இருக்கிறாள். அவருக்கு 2 பிள்ளைகள், சாந்தா, இன்னொரு பையன். ஒரு நாள் அவன் சிறுவனாக இருக்கும்போது ஒரு லாடம் சொம்பால் அவனை அடித்து அவன் மண்டையை உடைத்து விடுகிறார். ரத்தம் கொட்டி
கீழே விழுகிறது. அவன் பெருங்குழல் எடுத்து அழுகின்றான். அப்படியும் அவர் ஒன்றும் நடக்காதவர் போல் ஒரு டீ கொடு பூரணி என்று கேட்கிறார். அம்மாவும் அவன் தலையில் சிறிது காப்புக்குள்ளே வைத்து அழுத்திவிட்டு ஓடி வந்து அவருக்கு டீ கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்புறம் சொல்கிறார், நான் கான்ஸ்டபிளை விட்டு கறி வாங்கி தருகிறேன், இவன் தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். மேடம் மைக் மியூட் ஆயிருக்கு மேடம். இப்ப கரெக்டா இருக்க மேடம்? சரி. ஓகே மேடம். அவன் பையனையும் அடித்து தலையை உடைத்து விடுகிறார். அவனே தான் சாப்பாடு கொண்டு வர வேண்டும் என்று வேற உத்தரவு விடுகிறார். அந்த பையன் பயந்துகிட்டு வீட்டில் தங்காமல் ஓடி விடுகிறான். அம்மாவும் இவரது வன்முறைக்கெல்லாம் பயந்து நோயிட்டு இறந்து விடுகிறாள். இப்பொழுது சாந்தா மட்டும்தான் இப்பொழுது பெரியவளாகிவிட்டாள். ஒரு நாள் அவளிடம் வந்து, உனக்கு நாளைக்கு கல்யாணம், நீ ரெடியாகிய கோவிலுக்கு வா என்கிறார். தன்னை எதுவும் கலக்காமல், மாப்பிள்ளை யார் என்று கூட தெரியாமல் அப்பா இப்படி செய்கிறாரே என்று அவள் போகிறாள். அங்கு ஒரு மெலிந்த உருவம் கொண்ட ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் ஈஸ்வர். அவன் ஒரு ஆட்டோக்காரன், மிகவும் நல்லவன். அவன் ஏதோ ஒரு கேஸ்க்காக போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அப்பாவுக்கு பிடித்து விடுகிறது. உடனே அவன் கல்யாணத்தை முடித்து விடுகிறான். ஆனால் அவர் விருப்பம் ரொம்ப நாள் நிலைக்கவில்லை. 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அவனை வெறுக்கின்றார். அவனை அடித்து உதைத்து வெளியே விரட்டி விடுகிறார். இப்போது சாந்தா தனிமரமாகி திரும்பவும் அப்பா கூடயே வாழ்கின்றார். இது உச்சபட்சமாக ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவர் ஒரு புளியங்குடிக்கு மாற்றப்படுகிறார் இன்ஸ்பெக்டராக. அங்கு ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் இருக்கிறது, ஸ்ரீ வித்யா ஸ்வர்ண மஹால். அங்கு கொள்ளை நடக்கிறது, ஜுவல்லரி கொள்ளை நடக்கிறது. அப்போ அவர் விசாரிக்க போகிறார். அங்கு ஒருவன், கோலப்பன் என்ற ஒருவன் ஈஸ்வர் ஜாடையிலே இருக்கின்றார். அவன் ஒரு நம்பத்தகுந்தமான ஒரு ஊழியர் என்று அந்த ஓனரே சொல்கிறார். இருந்தும் அவன் கோலப்பன் ஈஸ்வர் ஜாடையில் இருந்ததால் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடி என்று உதைத்து அவனுக்கு ஆடைகளை அகற்றி அவனை அவமானப்படுத்துகிறார். அவனது மனைவியும் தம்பியும் ஒரு பத்திரிகை நிருபரை கூட்டிக் கொண்டு வருகின்றனர். அடுத்த நாள் பத்திரிகையில் இவர் இப்படி அடித்து சித்திரவதை செய்கிறார் என்று வெளிவருகிறது. ஆனாலும் அவர் தளரவில்லை. 2 நாட்கள் அவனை வெளியே விட்டுட்டு 3ஆம் நாள் திரும்ப வந்து ஒரு பழி வாங்கும் வெறியோடு, குற்றவாளி பிடிபட்டுட்டான், ஆனால் அதற்கு உடந்தையாக இருந்த காரணமாக உன்னையும் கைது செய்கிறேன் என்று அவனை அடித்து செல்கிறார். அதுவே கோலப்பனை அவர்கள் குடும்பத்தார் காணுகின்ற கடைசி நாள். 2 நாள் கழித்து அவன் உடல் ஒரு உடைகளும் இன்றி நிர்வாணமாக புளியந்தோப்பில் செத்து கிடக்கின்றான். அவன் முகம் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் இந்த இன்ஸ்பெக்டர் தான் காரணம் என்று என்கின்றனர். குடும்பத்தார் கேஸ் போடுகின்றனர். ஆனால் ஆதாரம் எதுவும் இல்லாமல் அவன் வெளியே வந்தது. இப்பொழுது அவர் ரிட்டையர் ஆகிவிட்டார். முழு நேரம் வீட்டில் இருக்கின்றார். 3 வேளையும் குடிக்கின்றார். 3 வேளையும் அசைவ உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் குடிபோதையில் இருக்கும்போது திடீரென்று அவர் கோலப்பனை பார்க்கின்றார். கோலப்பன் தன் 2 கைகளையும் கூப்பி தன் கிழிந்த உதடுகளால் அவரை கெஞ்சுகிறான். சார், நான் நிரபராதி சார், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லி, நீதான் செத்து போய்விட்டேடா, உனக்கு என்னடா வேணும்? திரும்ப அவனை உதைப்பதற்காக எழுந்திருக்கிறார். கீழே விழுந்து பக்கவாதத்தால் முடக்கப்பட்டு விடுகிறார். இருந்தாலும் படுக்கையில் இருந்தபடியே அவர் பயப்படுகிறார். ஏனென்றால் கோலப்பன் அவன் அறையில் மூலையில் இருப்பதாகவே அவர் நம்புகின்றார். ஒரு நாள் கோலப்பன் கனவில் வந்து, எனது மனைவி உங்களை மன்னித்து விடுவாள், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் ஒரு கவளம் சோறு அவள் கையால் வாங்கி சாப்பிடுங்கள், உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், உங்கள் முடக்குவாதமும் தீர்ந்துவிடும் என்கிறார். அதை மிகவும் நம்புகிறார். ஏன்னா அவர் குற்ற உணர்ச்சியால் பாதிக்கப்பட்டு அவர் மனம் இவ்வாறு அலைக்கழிக்கிறது. சாந்தாவை நோக்கி அவர்கள் வீட்டுக்கு போ, அவங்க ஒய்ஃபை பார்த்து என்னை மன்னிப்பு தர சொல், ஒரு கவளம் சோறு எனக்கு வாங்கி கொடு என்று கேட்கிறார். சாந்தா மறுக்கிறாள். எப்படி அவர்கள் தங்களது கணவரை கொன்றவனை எப்படி அவ்வளவு சீக்கிரத்தில் மன்னிப்பார்கள்?
எப்படி உங்களை வீட்டுக்கு வரவழைத்து விருந்தளிப்பார்கள்? இருந்தாலும் அப்பாவின் நச்சரிப்பு தாங்காமல் 2 மணி நேரம் பயணம் செய்து அவர்கள் ஊருக்கு சென்று அவர்கள் வீட்டு வாசலில் நிற்கின்றாள். அமுதா கோலப்பனின் மனைவி வெளியே வந்து யார் என்று கேட்கின்றார். நான் திருமலைக்குமரனோட மகள் என்று சொல்கிறாள். உடனே ஏதோ ஒரு அசிங்கத்தை மிதிப்பது போல் அவள் பதறுகின்றாள். முகம் மிகவும் கோபமாக, உனக்கு என்ன நெஞ்சு அழுத்தம் இருந்தா வீடு தேடி வந்து என் புருஷனை கொண்டவனுக்கு சோறு போடுன்னு கேட்பேன். உங்க அப்பாவுக்குலாம் நல்ல சாவு வராது பார்த்துக்கோ என்று சாபம் விட்டு கதவை அவள் முகத்தில் அரைந்து போட்டுகிறாள். அவள் திரும்பி வருகின்றாள் சாந்தா. நாமும் அந்த இடத்தில் இருந்தால் இப்படிதான் நடப்போம் என்று மனதை சமாதானப்படுத்திக் கொள்கிறாள். இருந்தாலும் அவளது அப்பா அவரை திருமலைக்குமரன் அவளை சும்மா நச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படி 16 வாரங்களாக அவர் வீட்டு வாசலில் நின்று தனது அப்பாவை மன்னிக்கும்படியும் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு கவளம் சோறு அவருக்கு கொடுக்குவதற்காகவும் அவள் கெஞ்சி கேட்கின்றார். 16 வாரங்கள் கடந்து விட்டன. ஒரு நாள் திடீரென்று அமுதாவின் தம்பி கிட்ட அவர்கள் வீட்டிற்கு வந்து, உங்களை வர சொன்னார்கள், இந்த வெள்ளிக்கிழமை வாருங்கள், எங்கள் அக்கா கூப்பிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதே மாதிரி ஒரு டாக்ஸியில் அவள் நடக்க முடியாத அப்பாவுக்கு புது வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு அவள் கூட்டிக் கொண்டு போகிறாள். அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். மிக சிறிய வீடு, சமையலறை மிக சிறியதாக இருக்கிறது. அங்கு 3 வாழை இலைகள் போட்டு இருக்கின்றது. ஆனால் அமுதாவை எங்கும் காணவில்லை. அவங்க அப்பா வந்து அவளை தேடி, அவள் கண்கள் தேடுகின்றன. திரும்ப அமுதா உள்ள இருந்து வர சோறு அந்த இலையில் சோறு போடுகின்றாள். சமது அவரைக்காய் பொரியலும் வாழைக்காய் பொரியலும் ஏதோ வைக்கின்றாள். அவள் கைகள் நடுகின்றன. அவர் திருமலைக்குமரனை பார்க்க இயலாமல் கண்ணீர் விடுகின்றார். அப்பா இலையை பார்த்தபடி குனிந்து உட்கார்ந்து இருக்கிறார். சாம்பாரை ஊற்றுகிறாள். இடது கையால் சோற்றை பிசைகின்றார். ஆனால் சாம்பார் இலையில் வழிந்தோடியது. அப்பா சோற்றை ஒரு கவளம் அள்ளி வாயில் வைக்க முயன்ற போது தாங்க முடியாத வேதனையில் சப்தமாக அழுகின்றார். என்னை மன்னிச்சிடுமா என்று நடுங்கும் குரலில் சொல்லி அமுதாவை நோக்கி கை கூப்புகிறார். சாந்தாவும் கை கூப்புகிறார். எல்லாம் சரியாயிடுச்சு, சாப்பிடுங்க என்று கூட வந்த கான்ஸ்டபிள் சொல்கிறார். அப்பாவால் சோற்றை கையில் அள்ளி சாப்பிட முடியாது, அழுது கொண்டிருக்கிறார். அப்போது அமுதா சொல்கிறார், அழாம சாப்பிடுங்க. அந்த ஒரு வரி அந்த கேட்டவுடன் அவள் தனக்கு மன்னிப்பு வழங்கியதாகவே அவள் திருமலைக்குமரனும் அமுதாவும் அவரை நோக்கி கைகளை கூப்பிட்டார். ஆனால் அவர் இருவரையும் பார்க்காமல் அமுதா முகத்தை திருப்பிக் கொண்டு அழுகின்றாள். சோ மன்னிப்பு என்பது ஒரு குற்றம். குற்றம் புரிந்தவர்கள் மனநிலையை அவர்களுக்கு சில பேர் தண்டனை வாங்கணும் என்று தானாக சரணடைகிறார்கள். சில பேர் மன்னிப்பு ஒன்றே தங்கள் செய்த பாவத்தில் இருந்து மீட்கும் என்று நம்புகிறார்கள். ஷேக்ஸ்பியரின் போர்ஷியோ மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நீங்க படிச்சிருப்பீங்க அருண்மொழி. அதுல போர்ஷியோ சொல்லுவா, மெர்சி, மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுவது, மன்னிப்பது என்பது ஒரு தெய்வீக குணம்தான். அது மன்னிப்பு கேட்பவனையும் வாங்குபவனையும் மன்னிப்பை ஒழுங்காக ஆசீர்வதிக்கிறது என்று சொல்கிறார். இங்கு அமுதா மன்னிப்பு வழங்குகின்றாள். அதுதான் ஒரு உயர்ந்த உள்ளத்தை காட்டுகிறது. சோ அந்த ரஷ்யன் லிட்ரேச்சர் மனித உணர்வுகளையும் இந்த வாழ்க்கையின் என்ன அர்த்தம், வாழ்க்கைக்கு என்ன ஆதாரம் என்றே தேடி அலைகின்றது. டாஸ்டோவ்ஸ்கி, லியோ டால்ஸ்டாய் எல்லாமே அதைத்தான் செய்கிறார். அவர்கள் கண்டுபிடித்தது வாழ்க்கைக்கு ஆதாரம் அறம், 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 அறம் மட்டுமே. அறம் சார்ந்த செயல்கள் மட்டுமே நமக்கு வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். அதனாலதான் அன்பு, கருணை, தியாகம், இது எல்லாம் அந்த பெண்கள், திருமலைக்குமாரனோட மனைவியோ, அவள் மகள் சாந்தா, அமுதா கோலப்பனை மனைவி, எல்லாம் அவர்கள் தியாகம் செய்கிறார்கள், கருணை காட்டுகின்றார்கள். இதுவே வாழ்க்கைக்கு அடிப்படை. அறம் சார்ந்து இருப்பதே வாழ்க்கை. அறம் சாரவில்லை என்றால் அது வாழ்க்கையை அர்த்தமில்லாத வாழ்க்கைக்கு எதுவுமே அதுதான் ஆதாரம், அதுதான் அடிப்படை. இந்த ஒரு இலை மட்டும், அடுத்த ஒரு கதை, ஜஸ்ட் ஒரு படம் மட்டும் காட்டுகிறேன். சிறகுள்ள புலி. இது அடுத்த இலக்கிய வகை.
நாட்டுப்புறங்களில் புலி வேஷம் போடுபவர்கள், எப்படி சஞ்சாரம் நாவலிலே நாதஸ்வர கலைஞர்கள் அவர்கள் ஒடுக்கப்படுகின்றார்களோ, ஜாதி என்ற ஒரு பெயரால் அவர்கள் அடக்கப்படுகிறார்கள், அவர்கள் கலையும் நசுக்கப்படுகிறார். அதுபோல் புலி வேஷம் போடுபவர்கள் அதை ஒரு தெய்வீக கலையாகவும், தெய்வம் அனுமதித்தால் மட்டுமே அதை போட முடியும் என்று நம்புவர்களாகவும் சிகிலன், பூமாலை, வேளாண் இருக்கின்றார்கள். ஆனாலும் அரசியல் பலம் கொண்ட பணக்காரர்களால் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். கடைசியில் வேளாண் என்ற கடைசி அந்த தலைமுறை, மூன்றாவது தலைமுறை பையன், அவன் இந்த புலி வேஷத்திலிருந்தே ஒதுங்கி வாழ்கின்றான். அவனும் ஒரு ஆசிரியரிடம் புலி வேடம் பயின்று சிறகுள்ள புலியாக மாறி தனது எதிரியை அழிக்க வருகின்றான் என்பதே கதை. கடைசியில் ஒரே ஒரு இது, குறுங்கதைகளில் ஒரு கவிதை, ஒரு போட்டோவை ஒரு வெர்மீரின் மில்க் மேய்டு என்பதை பற்றி நமது எஸ். ராமகிருஷ்ணன் அழகாக வர்ணிக்கிறார். அந்த வெர்மீர் என்ற பெயிண்டர் கூட அந்த அளவு வர்ணிக்கவில்லை. ஒரு அன்றாட நிகழ்வுகளை ஒரு இம்ப்ரெசிவ் பெயிண்டிங்காக மாற்றி காட்டுகிறார். அது எஸ். ராமகிருஷ்ணன் வர்ணைகளால் இன்றும் அழகாக ஜொலிக்கிறது. இது நமக்கு ஓவிய கலையை அறிமுகப்படுத்துகின்றது. நமக்கு தெரியாத, பெயர் தெரியாத, பிரசித்தி பெற்ற ஓவியர்களின் ஓவிய கலையும் இந்த புத்தகம் கவளம் என்ற சிறு தொகுப்பு நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. இதோட நான் முடிச்சுக்கலாமா? நன்றிங்கம்மா. ஒரு அம்மாவினுடைய குரலுக்கு வயதாகவில்லை என்றுதான் கூற வேண்டும். தமிழில் அவர்கள் எடுத்துக்காட்டிய அந்த படைப்பாளர்கள், அவர்களினுடைய பட்டியல், அவர் வாசிப்பினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதிகாரம் சில நேரங்களில் நோய்மையாகி விடுகின்றது. மரணத்தின் தருவாயில் அவர்கள் மன்னிப்பு கேட்டு விடைபெற முயற்சிக்கின்றனர், ஆனால் அது மறுக்கப்படுகின்றது. எனவே அந்த கவளம் குறித்து மிக அழகாக எடுத்துரைத்து அம்மா பேசினார்கள். இந்த நூல் சென்னையில் வெளியிட்ட பொழுது இதனுடைய நூல் வெளியிட்டு பெற்று சிறப்பித்திருக்கக்கூடிய முத்துமணி ஐயா அவர்கள், அவங்க தான் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலையும் பங்கேற்றார்கள். அவர்களை கருத்துரை சொல்ல வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். முத்துமணி ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பவானி மேடம் பேசும்பொழுது இடையிடையே அவருடைய வீடியோ துண்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட கணீர் என்ற அவருடைய குரல் தெளிவாக எடுத்து செல்லக்கூடிய முறை, ஒரு புத்தகத்திற்கு இதைவிட அருமையான ஒரு விமர்சனம் யாரும் கொடுத்திருக்க மாட்டார்கள் என்ற வகையில் அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். அது தவிர அந்த எழுத்தாளரை பற்றி, எஸ்ரா அவர்களை பற்றி ஒரு எப்படி ஒரு புத்தகம் படிப்பவர்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இன்றைய இளைய சமுதாயம் அவரை பற்றியான ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அதை எனக்கு தெரிந்து இந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு பேச்சை நான் சமீபத்தில் யாரிடமும் கேட்டதில்லை. அருள்மொழி அவர்கள் அறிமுகத்திலேயே சொன்னார், உண்மையில் ஒரு ஆங்கில பேராசிரியை தான் தமிழை அழகாக புரிந்து வைத்திருப்பார்கள், தமிழ் இலக்கியத்தில் அவர்கள் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பது இங்கு உண்மை என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார் பவானி பேராசிரியர் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றிங்க. கருத்துரை வழங்கி சிறப்பித்த அம்பாள் முத்துமணி ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்க மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே முத்துமணி ஐயா சொன்னதான் நானும் யோசித்து வைத்திருந்தேன். ஒரு அற்புதமான ஒரு படைப்பு என்று. ஒரு படைப்பாளர், அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. எஸ்ராவுடைய அத்தனை படைப்புகளையும் நாம் பார்க்கும்போது அது அவருடைய இலக்கிய படைப்புகளில் ஒரு கவலம் இன்று கவலமாக படைக்கப்பட்டது. ஆனால் அவரை பற்றி சொன்ன, அதாவது எழுத்தாளரை பற்றிய அந்த பின்புலம், அவர் எப்படிப்பட்ட மனிதர், எப்படிப்பட்ட ஆய்வாளர், எப்படிப்பட்ட சிந்தனையாளர், எப்படிப்பட்ட ஒரு தேசாந்திரியாக இருந்து, அதாவது ஒரு படைப்பாளர் இந்தியா முழுதும் சுற்றி வந்து
ஒரு படைப்பை உருவாக்கும் பொழுது அந்த படைப்பினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்ட மக்களை போய் சேர்கிறது, அல்லது எப்படிப்பட்ட பரிசு பெறுகிறது, ஞானபீடம் பரிசு பெற்ற அவருடைய படைப்புகள் அப்படின்னு. பரிசு பெறாதவை கூட எத்தனையோ இலக்கிய படைப்புகள் அவருடைய சிந்தனைகள் இந்த சமுதாயத்தை வந்து அடைந்திருக்கின்றன. ஆக இன்றைய அந்த படைப்பாளர் பேராசிரியர் முனைவர் பவானி அவருடைய படைப்பின் மூலம் ஒரு படைப்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெல்ல தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே பேராசிரியர் முனைவர் பவானி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி சார். நன்றிங்க ஐயா. குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 220. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரியின் பணி ஓய்வு பெற்ற ஆங்கிலத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வே. பவானி அவர்கள் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய கவலம் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 2024ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை தொகுப்பு. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் நூல்களை வெளியிடும் எஸ்ரா அவர்களின் திறம் 11 சிறுகதைகளும் 16 குறுங்கதைகளையும் உள்ளடக்கிய பணுவல். சிறுகதை என்னும் வடிவம் எப்போதும் சவாலானது என்றமை, தமிழ் இலக்கியம் மகத்தான படைப்பு ஆளுமைகளால் உயிர்ப்புடன் வாழுகின்றதாக சுட்டிக்காட்டியமை, 2018ஆம் ஆண்டு சஞ்சாரம் நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற படைப்பாளர், வாசிப்பு பழக்கமே எஸ்ராவை எழுத்தாளராக மாற்றியது என்றமை, மறைக்கப்பட்ட இந்தியா, யாமம் போன்ற நூல்களில் இடம்பெற்றுள்ள செய்திகளை சுட்டிக்காட்டியமை, பயணம் மற்றும் இலக்கியத்தின் மீது எஸ்ரா கொண்ட ஆர்வத்தை எடுத்துரைத்த பாங்கு, சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையேயான மன போராட்டத்தை அடிப்படையாக கொண்ட நூல், தகுந்த சொற்களால் நூலுக்கு தலைப்பினை தேர்வு செய்து கொள்ளும் மரபு, காவல் அதிகாரிக்குரிய நடத்தையிலிருந்து விலகி நிற்பதும், ஈஸ்வரன் கோலப்பன் போன்ற கதை மாந்தர்களின் வழி கதையினை நகர்த்திய போக்கும், சாந்தா அமுதா போன்ற கதாமாந்தர்களின் வழியே பெண்மன உணர்வினை வெளிப்படுத்தியமை, திருமலைக்குமாரின் செயல், மன்னிப்பு கேட்கும் தன்மை, மன்னிப்பு வழங்கும் நிலை, அறமே வாழ்க்கையின் அடிப்படையான ஆதாரம் என்றமை, சிகிலான், பூமாலை, வெயிலான் என்னும் புலி கலைஞனின் வாழ்வியலை எடுத்துரைக்கும் சிறகுவில புலி கதை குறித்தும் உரையாற்றிய தங்களின் உரை தரத்திற்கு நன்றிகள் அம்மா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய முத்துமணி ஐயா மற்றும் மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருணாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல்வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.